அவர்கள் குறைத்த அவைகள் தான் வாழி எவரை தன்னுடனே சேர்ந்து. பெரியவர்களே, இந்த மணவாள மாமனிகள் கைங்கரிய சபையின் சார்பிலே நடைபெறுகின்ற வைஷ்ணவ மகாநாட்டிலே பிற்பக நிகழ்ச்சியின் முதல் பகுதி அல்லது முதல் தலைப்பாக அடியேனை விண்ணவர்கோன் தாழ் அணைவி என்கிற தலைப்பிலே விளையாட்டும்படி படித்திருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. நான் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் கல்லூரியிலே படிப்புரிந்தவன். காலையிலே நாம் வகுப்பு எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் வருகை புரிவார்கள் என்று சொன்னார். பிற்பகல் வகுப்பிலே 35 பேர் தான் இருப்பார்கள். அந்த மாதிரி காலையிலே நம்முடைய களவுத்துறையின் அவர்கள் எவ்வளவு பேர் பாருங்க இந்த ஹால் அப்படின்னு படம் பிடிச்சி காமிச்சார். மத்தியானம் பாத்தீங்கன்னா அதுல பாதி வேக்கண்டா தான் இருக்கு. வைஷ்ணவர்களுக்கு கதி ஆராதனைக்கு பின்னாடி வேற எந்த விஷயமே இல்லைன்னு அவங்க ஆரம்பத்திலேருந்தே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. தெளிவுக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் சொன்னார். ஆனா நமக்கு கதி ஆராதனைங்கிறது முடித்து விட்டால் பிறகு வைஷ்ணவத்திலே எதுவுமே எடுபடாது. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம்னா, சரி அதை ஏதாவது ஒரு பதிவு பண்ணியாவது போடுவாங்க. அதுக்கு நமக்கு குரு யாருன்னா நம்ம டாக்டர் தான் குரு. 1980 முதல் நான் இலக்கிய உலகத்திலும் பேச்சு உலகத்திலும் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 42 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஆனாலும் இதெல்லாம் பதிவு பண்ணி போடலான்னு எனக்கு தோண்டதே கிடையாது. அப்புறம் பார்த்தேன், டாக்டர் போட்டா நிறைய போகும், அது வேற. இருந்தாலும் அது அந்த பேச்சை ஏன் விடுவாங்க? ஏனென்றால் குறைந்தபட்சம் ஒரு 200 பேருக்கு போனாலும் கூட 200 பேர் பாக்குறாங்கன்னு அர்த்தம். அதாவது 200 பேருக்கு அந்த விஷயம் போகுது இல்லையா? அந்த அடுத்தது ஒரு பதிவு இருக்கிறது நல்லது தானே. அந்த அடிப்படையிலே தான் அதுக்கு நம்முடைய குருவுக்கு முதல்ல நான் வணக்கம் தெரிவித்துக்கிறேன். விண்ணவர்கோன் தாளணைவி. நம்முடைய வடமத்துறையன் அவர்கள் தலைப்பு கொடுக்கும் போது என்ன தலைப்பு என்று கொடுத்துருவார், அது எப்படி பேசணும் என்று கொடுத்துருவார். தலைப்பு விண்ணவர்கோன் தாளணைவி. இது சீர்காழி பாசனம், பெரிய திருமொழி பாசனம் பாத்துக்கங்க. அப்படின்றது என்ன சொன்னார், விண்ணவர்கோன் தாளணைவி எங்க தலைப்பு மட்டும் பேசாதீங்க, அந்த பாசனம் முழுக்க பேசுங்கன்னு அர்த்தம். 10 பாசனம் 1 மணி நேரம் தலைப்பு கொடுத்திருக்கிறார். 1 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். 3:10க்கு முடிக்கணும், 4:10க்கு முடிக்கணும். 60 நிமிஷம் ஒரு பாசனத்துக்கு 6 நிமிஷம். ஆனா எப்பவுமே நான் இந்த பாசனத்துக்கு அர்த்தம் சொல்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பில என்னுடைய பேச்சை நான் வரையறுத்துக் கொள்வது கிடையாது. அர்த்தம் தான் எல்லா புத்தகத்திலையும் இருக்கு. இப்ப இவர் கொடுத்த தலைப்பு எதை சொல்லுது? விண்ணவர்கோன் தாழ் அணைவி. அவ்வளவுதான் விஷயம். இது ஒரு தத்துவ ரீதியான தலைப்பு என்று நான் நினைக்கிறேன். அவர் எப்படி நினைச்சு விட்டாருன்னு எனக்கு தெரியாது. விண்ணவர்கோன் தாழ் அணைவி அந்த ஒரு வார்த்தைங்கிறது உயிர்ச்சொல். இந்த பாசனத்தினுடைய உயிர்ச்சொல். பெரிய திருமொழியிலே சீர்காழியிலே திருமங்கையாழ்வார் நமக்கு என்ன செய்தியை சொல்ல வருகின்றார்? என்ன செய்தியை சொல்ல வருகின்றார்? சீர்காழிக்கு போங்கன்னு சொல்றார். சீர்காழியினுடைய வளப்பத்தை எல்லாம் சொல்லுகின்றார். பெருமாளுடைய பெருமையை எல்லாம் சொல்லுகின்றார். ரெண்டையும் சொல்லிட்டு இடையில நீ என்ன பண்ணணும் என்று சொல்றாரு இல்லையா? அதான முயற்சம். அதுதானே முயற்சம். சீர்காழி தனியா இருக்கு, சீர்காழி இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றார். சீர்காழியினுடைய பெருமாளுடைய பெருமையை இப்படி எல்லாம் இருக்கு என்று சொல்றார். ஆனா நமக்கு என்ன அந்த இடத்துல வேலை? என்ன வேலை? தாழ் அணைவி. இப்ப இந்த பிலசாபிகளா பார்த்தா வைஷ்ணவத்தினுடைய தத்துவமே இதுல இருக்கு இல்லையா? அதாவது உலகத்திலே
ஜீவனம் உஜ்ஜீவனம் ரெண்டு விஷயம் இருக்கு. ஜீவனம் என்கிறது வயிற்றுக்காக வாழ்வது. உண்டியே புடையே என்று முகந்து போடும் மண்டலத்தாரோடு கூடுவது இல்லையா? நெய்யில் வாழ்க்கையை மெய்யறக் கொள்ளும் வையகம் தன்னோடு கூடுவது இல்லையா? இதுக்கு பேர் ஜீவனம். எத்தை தின்று எங்கே கிடக்கும், அத்தை தின்று அங்கே கிடக்கும். இது பேர் ஜீவனம். ஏதோ ஒரு உத்தியோகம், ஏதோ ஒரு வேலை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இல்லையா? தேடி சோறு நிலம் என்று பல சின்ன சிறுகதைகள் பேசிக்கிட்டு பாரதி சொன்னா இல்லையா? நிறை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனத்தின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாய் சொன்னார் இல்லையா? அது என்ன? ஜீவனம். ஜீவனத்துக்கான பணத்தை. ஆனா உஜ்ஜீவனம் அதுக்காக இல்லாட்டி நம்மள மாடா பாட்டு வச்சிருக்கலாமே. மாட்டுக்கும் ஜீவனம் இருக்கு, ஆட்டுக்கும் ஜீவனம் இருக்கு. ஆனா மனிதர்களுக்கு தான் உஜ்ஜீவனம் உண்டு, உய்யும் வழி உண்டு. அப்ப அந்த உய்யும் வழியை இதுல காட்டுகின்றார். தாடாளம் தாளனை வீரன ஜீவன வழியை காட்டவில்லை, உஜ்ஜீவன வழியை காட்டுகிறார். வைஷ்ணவனுடைய பிலாசபி எடுத்துக்கிட்டு அப்படியே எடுத்து சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இதுல எடுத்துக்க, இது வைஷ்ணவ பிலாசபி. ஓங்காரம் எடுத்துக்கிட்டா அது அப்படியே பிடிச்சோம்னா அகாரம் உக்காரம் மகாரங்கள் இருக்கு. டாக்டர் நல்லா சொல்லுவாரு. அப்ப அகாரம் என்கிறது தான் விண்ணவர்க்கம். உகார மகாரத்தினுடைய ரெண்டு இணைப்பு தான் தாள் அணைவி. அப்ப ஆவும் மாயங்கிறது வந்து சுருக்கமா சொல்லிட்டே பாரு, விஷயம் முடிஞ்சிடுச்சு. சரி, இது அர்த்தபஞ்சக ஞானம் இருக்கு, இருக்கா? இருக்கு. இந்த ஒருவரையிலே இருக்கு அர்த்தபஞ்சகம். இதுதான் உயிர் சொல். அர்த்தபஞ்சகம் யாருன்னா நான், மமகாரம் வந்து என்னுடைய இயல்பு, இறைவனுடைய இயல்பு. இறைவன் அப்படிப்பட்டவன் விண்ணவர்க்கம். நான் யார்? அவனுடைய தாள் அணைவதற்காக உள்ளவன். தாள் அணைவதுதான் என்னுடைய உபாயம். தாள் அணைவதாலே நான் பெறுகின்ற இன்பம். அதற்கு தடையாக இருப்பது எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு அவனுடைய தாளை போய் அடைய வேண்டும். அர்த்தபஞ்சகம் வந்துருச்சு. மிக்க இறைநிலையும் மெய்யா உயர்நிலை வந்ததுதான். உயர்நிலைங்கிறது விண்ணவர்க்கம். தாள் அணைவுங்கிறது நம்முடைய உயிர்நிலை. அதுதான் உயிர் சொல். முடிஞ்சு போச்சு. துயம் வருதா? துயத்துல என்ன? பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு அந்த எம்பெருமானை சரணடைய வேண்டும், அவனுக்கு எல்லா விதமான கைங்கரியம் பண்ண வேண்டும் தானே துயம். அந்த எங்க போய் சேரணும்னு சொல்றாரு? விண்ணவர்கோன் என்று சொல்லிட்டு காழில் ஸ்ரீராம விண்ணகரம் சேர்மின் நீரே. அப்போ ஸ்ரீராம விண்ணகரம் சொல்றாரு இல்லையா? ஸ்ரீ சப்தம் அந்த இடத்துல வந்து இல்லையா? அப்ப பிராட்டியோடு இருக்கக்கூடிய திருத்தலமாகிய காளி ஸ்ரீராம விண்ணகரத்துக்கு நீங்கள் சென்று சேவியுங்கள், அவன் தாள் அணைவீர். அப்ப இது துயம் வந்துருதா? சரமசுபாகம். சரமசுபாகம் என்ன சொல்லுது? எல்லாத்தையும் விட்டுட்டு என் கால குடிங்கிறாரா? சர்வதர்மான் பரித்தேச்சு மாமேகம் சரணம் பிரஜன்னு சொல்றாரா? அப்ப காலப்பிடி. எதை பிடிக்கணும்? கையை பிடிக்க கூடாது, கால பிடித்து. கால் பிடித்து காரியம் கொள்வாரை போலே. கையை பிடித்தால் காரியம் நடக்காது, காலை பிடித்தால் காரியம் நடக்கும். அதனால எதை பிடிக்கணும் வீட்டு சொல்ற? நேர போய் திரும்ப முகத்தை பார்க்காத, கிரீடத்தை பார்க்காத, எங்க பார்க்கணும்? அங்க பட்டாச்சாரியார் அவருடைய திருவடியை காமிப்பார். தாள் அணைவி. அணைதலுங்கிறது சம்ஸ்லேஷம். இன்னும் சொல்ல போனா விசிஷ்டாத்வைதமே அதுல வந்துருது. தாள் அணைவி என்று சொன்னதாலே அணையும் பொழுது ரெண்டும் ஒன்னா பொழுது அத்வைதமா போயிடுது. ஆனா யார் அணையணும், யாருக்கு அணையணும் என்னும் போது அந்த இடத்துல விசிஷ்டாத்வைதம் வந்து அவன் நான், ஜீவாத்மா பரமாத்மா. ஆனா ரெண்டுத்துக்கு ஐக்கியம் வருகின்ற பொழுது விசிஷ்ட ஐத்வர்யம் வருது, அத்வைதம் வருது. தாளனை இருக்கு, நாம மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். தாளனைவி முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் விஷயம். அப்ப விண்ணவர்கோன் தாளனைவி என்கிறது விண்ணவர்கோன் என்கின்ற அந்த ஈஸ்வரத்துவம். தாளனைவிங்கிறது நம்ம என்ன செய்யணும் என்கிற செயல், அதுதான் காட்டி கொடுக்குது. ஆரம்பத்திலிருந்தே திருமங்கியாளர் இதுதான் காட்டி கொடுக்குறார். முதல்ல தன்னை பத்தி சொன்னான். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடுப்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தனும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வது போர் பொருளால் உணர்வு எனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன். என்ன சொல்றாரு? நான் கண்டு கொண்டேன் இல்லையா? அப்ப நாங்களும் கண்டுக்கணுமே. என்ன பண்றது? காளி ஸ்ரீராம விண்ணகரம் சேர்ந்தீரே.
எல்லாம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கம் ஆழ்வாருக்கு இருந்ததாலே தான் பெற்ற அனுபவத்தை இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் பெற்று அனுபவிக்க வேண்டும், அதனுடைய பலனை பெற வேண்டும் என்பதையே ஆழ்வார் நோக்கமாக கொண்டு காட்டி தருகின்றார். அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, இந்த ஆழ்வார் ஆரங்கம் காட்ட அவதரித்தவர். சதுர்வேதத்தை சொன்னவர் யாரு? நம்மாழ்வார். 4 வேதங்களை நம்மாழ்வார் கொடுத்தார். அதற்கு ஆரங்கம் காட்டி தந்தவர் பெருமாள் யாரு? நம்முடைய திருமங்கையாழ்வார். அப்போ நம்மாழ்வார் என்ன சொல்றாரோ அதைத்தான் திருமங்கையாழ்வார் சொல்லணும் இல்லையா? இப்ப விண்ணவர்கோன் என்கிற தலைப்பு தந்திருக்கிறார். விண்ணவர்கோன் தாளனை வீர் என்கிறது திருமங்கையாழ்வாருடைய திருவுள்ளம். இதை நம்மாழ்வார் சொல்றாரா? சொல்றாரு. விண்ணவர்கோன் எடுத்த எடுப்பிலேயே திருவாய்மொழியில உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்ன அர்த்தம்? இஸ் ஈக்குவல் டு விண்ணவர்கோன். தானே துயரரு சுடரடி தொழுது எழு என் மனமே தாளனை. அப்ப நம்மாழ்வார் சொன்னதைத்தான் திருமங்கி ஆழ்வார் சொல்றார். ஆரங்கம் கூட அவதரித்த பெருமாள் இல்லையா? அப்ப அதுவும் இந்த இடத்துல வந்துருச்சு, இந்த தலைப்புகளை வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, வேற எவ்வளோ ஆழ்வார்கள் இந்த விண்ணவர்கோன். விண்ணவர்கோன் என்னாலே என்ன அர்த்தம்? நித்தியசூரிகளுடைய தலைவர் கிட்டார். நித்தியசூரிகளுடைய தலைவர் கிட்டார். அப்ப விண்ணவர்கோன் அமரன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன். அடுத்த வார்த்தை என்ன? விண்ணவர்கோன். விமலன் விண்ணவர்கோன். யார் பயன்படுத்துற வார்த்தை? இருப்பான் ஆழ்வார் இதே வார்த்தையை பயன்படுத்துற. அந்த வார்த்தை தான் விண்ணவர்கோன். இப்ப இதை சொல்லியாச்சு. இது சிறியாழி பாசனம் அவர் கொடுத்திருக்கிறார். நான் தேட்டத்துக்கு இடம் கொடுக்கிறேன். சிறியாழி பாசனம் 3-4. சிறியாழி பாசனம் 3-4. ஏன் 3-4 சொல்றாருன்னா, பெரிய திருமணியில அந்த சிறியாழி பாசனம் தேடத்துக்கு நேரம் ஆகும் இல்லையா? 3-4 திருமொழி வாத்தியாரா இருந்தவர் இல்லையா? எந்த இடத்துல விட இருக்குங்கிறது கரெக்டா சொல்லுவார். விண்ணவர்கோன் தாட் அணைவி. இந்த இடத்துல ஒரு அற்புதமான விஷயம். நேரா என்ன பண்றார்? யாத்திரையா வர்ற திருமங்கை ஆழ்வார். வருகின்ற பொழுது திருச்சித்திரகூடம், சோழ நாட்டு திருத்தலங்களுடைய முதல் திருப்பதி என்று சொல்லக்கூடிய இந்த திருவேந்திபுரம் முடிச்சுட்டு கேப்பர் மலை வழி அப்படியே போறார். போயிட்டு நிபா நதி என்று சொல்லப்படுகின்ற வெள்ளாற்றை கடந்து ஸ்வேத நதியை கடந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய திருச்சித்திரகூடத்திலே போய் அந்த செங்கல் மாலை பார்க்கிறார். பார்க்கும் போதே தெரியுது, இங்க உள்ளவங்க எல்லாம் என்ன உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி தவம் பண்றாங்க? சோறு சாப்பிடல, ஒத்த காலம் நின்று தவம் பண்றாங்க, மூச்சடக்கி தவம் பண்றாங்க. இப்ப சொல்றாரு, ஏண்டா உடம்பெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு தவம் பண்றீங்க? உய்யம் வழி, உய்யம் வழி இது கிடையாது. உடம்புதான் கேடும். உய்யம் வழி இது கிடையாது. அப்ப எளிதான வழி இது எவ்வளவு இருக்கிறதா? இருக்கிறது. என்ன எளிதான வழி? பக்கத்திலேயே இருக்கு திருச்சித்திரகூடம் ஒரு திரு தேசம் இருக்கு. அங்க போய் அங்க பெருமாளை நீங்க வணங்கினாலே போறோம், நீங்கள் புரிவு பெற்று விடலாமே. ரொம்ப எளிமையான வழி இருக்கும் போது ஏன் ஊரை சுத்திக்கிட்டு போறேன்? எளிமையான வழி. நம்முடைய வாழ்நாள் குறைவு. வேதத்தை படிக்க முடியுமானா படிக்க முடியாது. வேதத்தை படிக்க முடியுமா? யாராவது ஒருத்தவங்க 2 பேர் படிப்பாங்க. அவ்வளவு வேதம் அனந்தகாரங்களா. நம்ம படிச்சது இவ்வளவுதான் வேதத்தை சொல்ல முடியாது. வேதம் இன்ஃபினிட்டி இல்லையா? நம்ம ஏதோ சில வேதங்கள் இவ்வளவுதான் சொல்றோம், இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்றோம். ஆனா அவ்வளவுதானா இருக்கு? வேதம் படிச்சவங்களே சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? லிமிட்லெஸ். நமக்கு இருக்கிறது அவ்வளவுதான், நம்ம கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான், அவைலபிள் இவ்வளவுதான். அப்ப அதை படிக்க முடியுமா? பத்தாது. பாரத்வாரி மகரிஷிக்கு எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் வேதம் படிக்க முடியவில்லை என்ற ஏற்றம் இருந்ததாக பிராணங்களிலே சொல்லப்படுகிறது. இப்ப படிக்க முடியாது. தபஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுக்கு ஒரு தகுதி வேணும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு சாப்பாடு சாப்பிட்டு போனா வெயிறு பசியை காட்டுது இல்லையா? ஒரு நாள் உண்டாவது ஏகாதசி அன்னைக்கு, அதாவது நிச்சல ஏகாதசி ஒரு ஏகாதசி,
அதாவது ஜலம் கூட விழுங்க கூடாது. அந்த மாதிரி ஒரு ஏகாதசி விரதம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. டாக்டர் இருக்கிறார், டாக்டர் இருக்கிறார். எனக்கு எப்படி தெரியுங்களா? எனக்கு தெரியும், அதனால தான் சொல்றேன். ஏகாதசி அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் பழத்தட்டுல பழம் வச்சு காமிக்கும் போது இவர் வந்து சாப்பிடுங்க, இல்ல சின்ன வயசா இருக்கிறீங்கன்னா பழக்கம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்ல பழக்கமும் பழக்கமாகணும், கெட்ட பழக்கமும் தானா பழக்கம், அது ஆயிடும். இது ஆகாது. நிச்சலம் எச்சப்பட விழுங்க மாட்டேன். நிச்சல இருக்க முடியுமா? இருக்க முடியாது, கஷ்டம். எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 200 பேர்ல இவர மாதிரி ஒருத்தவர் 2 பேர் இருக்கு. வயசானவங்க வைஷ்ணவத்துல கூறுறவங்களே கூட ஒரு அதுல வந்து ஒரு கிளாஸ் வச்சிருக்கிறாங்க. பால் பழம் கொஞ்சம் சாப்பிடலாம், பால் பழம் கொஞ்சம் சாப்பிடலாம். 1 லிட்டர் பால் கிட்டத்தட்ட அதுக்கு இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம், இல்ல சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாம் அளவுக்கு சாப்பிடறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இருக்கட்டும். அப்ப அது முடியாத செயல். அததான் சொல்றாரு, உண்பாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் பாட பாட தபம் செய்ய வேண்டாம். தமதாய் இமையோர் உலகாட இருத்தி தானாட நஞ்சை கனமாட மாட தேனாட மாட கொடியாடு பிள்ளை திருச்சித்திரகூடம் சென்று சேர்வீங்களே. என்ன அழகான பாசம். இவ்வளவு நீங்கள் பாட்டத்தோடு இதையெல்லாம் செய்ய வேண்டுமா? பெருமானிடத்துல போனா தானா கொடுக்க போறாரு. குதிராஜன சொத்தாட்டம் கொடுக்கறதுக்கு தனியா தயாரா இருக்கிறாரு. யாரு வந்து கேட்பான்னு தான் அவர் இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட விண்ணவர்கோன், அவனுக்கு தேவாதி தேவன் இருக்குது. யாருக்கு? சிதம்பரத்தில் இருக்கிற அதே நினைப்போட வர்றாரு. வந்து சிறுகாட்டிவன் நுழைகிறாரு. நுழைகின்ற பொழுது ஒரு சந்திப்பு ஒன்று நடக்கிறது. என்ன சந்திப்பு நடக்கிறது? இவருக்கு ஏகப்பட்ட சிஷ்யர்கள். வல்லக்கிழவர்தான் 27. நம்முடைய டாக்டர் சுவாமி வந்து ஞான சம்பந்தரும் 27 ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்கிறார். நான் அந்த அளவுக்கு எலாபரேட் பண்ண போறது கிடையாது. ஆனா ஞான சம்பந்தர் அவர் தானா, இந்த வேற ஞான சம்பந்தரா இருக்கு, அதை விட்டுருவோம். ஞான சம்பந்தர் வர்ற நாம வந்து அதுல வந்து தப்பா எதுவும் நடக்கிறது. அவர் வருகின்ற பொழுது இவர் தான் விருதுகளை ஓதி சொல்லுகிறார்கள். என்ன விருது? ரொம்ப அற்புதமான விருது. அந்த விருதுகள் எல்லாம் இவரே இந்த சீர்காழி பாசனத்துல சொல்றார். செங்கமலத்து அயனனைய மறையோ காழி சீராம விண்ணகர் என் செங்கண்மார் அங்கமல தடவைகள் ஆதிநாடன் அருள்மாய் அரட்டமுக்கி அடையார் சீயம் பொங்குமலர் குடலியவே மங்கை வேந்தன் ஒற்றவே பரகாலன் கலியன் சொன்ன சங்கமுக தமிழ் மாலை 10 வல்லார் தடம் கடல் சூழ் உலகிற்கு தலைவதாமே. இதெல்லாம் வரிசலாருடைய பட்டங்களை எல்லாம் சொல்றார். ஆதிநாட வந்தார், அருள் மாறி வந்தார், அரட்டமுங்கி வந்தார், அடையார் சீயம் வந்தார், பொங்குமலர் குடலியவேன் வந்தார், மங்கை வேந்தன் வந்தார், பரகாலன் வந்தார், கலியன் வந்தார். இதெல்லாம் கூடும் பொழுது இந்த மாதிரி விசிறியாகி இந்த இடத்துல இந்த மாதிரி விருதுகள் எல்லாம் நீங்க ஓதக்கூடாது அப்படியா? சரி. அப்போ அவங்க தலைவர் ஞானசம்பந்தர் வருகிறார். வருகின்ற பொழுது ரெண்டும் பரஸ்பரம் சந்திக்கிறாங்க. எப்படி? வைணவத்திலே பெரியவரான ஆழ்வாரும் சைவத்திலே அப்படிதான் அதை எடுத்துக்கணும். 2 பெரிய விஐபிகள் அந்த இடத்துல சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு எப்படி இருக்கும்? சந்திக்கும் பொழுது அப்பொழுதுதான் நீங்கள் அதாவது நாற்கவி பெருமாளை விட்டு அவருக்கு ஒரு பட்டம் இருக்கு. நாற்கவி பெருமாள் ஆசகவி, சித்திரகவி, அவர் என்ன வித்தாரக்கவி, இன்னவர்கள் என்ன மதுரகவி. நாற்கவி பெருமாள் நாதகவியும் பாடியிருக்கிறார். அந்த நாற்கவி பெருமாள் என்று சொல்லுகின்றார்களே, ஒரு குறள் பாடு, ஒரு குறள் பாடுங்க, ஒரு குறள் பாடுங்க, அவ்வளவுதான். இதுதான் இதுல இன்ட்ரோடக்ஷன். ஒரு குறள் பாடுங்க ஆரம்பிக்கிற. ஒரு குறள் தானே பாடுகன்னு சொன்னாரு. ஆரம்பிக்கும் போதே ஒரு குறளை வைத்துக் கொண்டே ஆரம்பிப்பாங்க. ஒரு குறளாய் இரு நிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஓரடியா முடுக்கி ஒன்றும் தருகவனாமாவலியை சிறையில் வைத்த
தாடாளன் தாழ் அணைவீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவையா ஆறும் இசைகள் ஏழும் தெருவில் மதிவிழா வளமும் சிறக்கும் காழி ஸ்ரீராம விண்ணகரம் சேர்நீரே உருகுரலாய் விண்ணவர் போல சொல்லிட்டாரு இல்லையா? அப்ப விண்ணவர் போலனா ஒரு விதை எப்படி விருட்சமாகிறது? ஒரு விதை எப்படி விருட்சமாகிறோம்னா எல்லா உலகங்களையும் அளந்த தேவாதி தேவர் என்று சொன்னதினாலே இந்த உலகமெல்லாம் அவருக்கு சொந்தம். அப்படி என்பதனாலே ஆரம்பிக்கும் போது விருட்சத்தை பார்க்கின்ற யாருக்கும் விதை நினைவுக்கு வராது. விருட்சத்தை நாங்கள் நினைக்கிறது உலகளந்த பெருமாள் கோயில் பார்க்கிறீங்க திருக்கோவலூர்ல. ஆனா அந்த உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு பின்னாடியே வாமனன் சன்னதி. அந்த வாமனன் சன்னதி தெரியாது. ஒரு மரம் வளர்ந்த பிறகு விதை தெரியாது. ஆனா விதையை காட்டுவது அதுதான வேர் சொல். வேர் தெரியணும் இல்லையா? எங்கிருந்து வந்தாலும் தெரியணும் இல்லையா? அதனாலதான் அந்த வேர் சொல் எடுக்கிறார். ஒரு குரலாய். ஒரு குரலுங்கிறது அற்புதமான விஷயம். ஏன்னா அந்த குரல்னா நமக்கு என்ன வரும்? ஒரு குரலாய்னா திருக்குறள் தான் ஞாபகம் வரும். இப்ப திருக்குறள் எத்தனை அடி இருக்கு? திருக்குறள் 7 சீர், 7 அடி இருக்கு. இது 2 அடி இருக்குது இல்லையா? 2 அடியில தான் மொத்தத்தை அளந்தான். அப்ப இந்த திருக்குறளும் இவனும் ஒண்ணுதானே. 3வது அடி அளந்த மாதிரி எங்கேயும் இல்லை. அதனால 2 அடி தான். அப்ப 2 அடி தான் திருக்குறள். திருக்குறள் உலகத்தையே அளந்த ஒரு சாஸ்திரமா இருக்கிற மாதிரி இந்த பெருமாள் உலகத்தையே அளந்துட்டார். அப்ப திருக்குறளை இவரோ ஒண்ணா போயிட்டார். அப்படி சொன்னா சரியா வருமா? அப்படி கிடையாது. பெருமாளுக்கே குரலப்பன் தான் பேரு. திருக்குறளப்பன் என்று பெருமாளுக்கு பேரு இல்லையா? அப்போ ஒரு குரலுங்கிறது பெருமாளை காமிக்குது. ஒரு குரலால் இருநிலம். எவ்வளவு அற்புதமா பண்றாரு வாமனனுடைய பெருமை. ஏன்னா இந்த திருவிக்கிரமனுடைய பெருமை தான் இவருக்கு ஞாபகத்துல வருது. இருநிலம் மூவழி மண் வேண்டி ஆரம்பிக்கும் போதே இது எண் சீர் கடு நெடிலடி ஆசிரிய விருத்தம்னு சொல்லுவாங்க. 8 சீர் இருக்கு. நெடிலடி கழி நெடிலடினாலே என்ன சொல்றாங்க? 5 சீருக்கு மேல போனாலே நெடிலடி இல்லையா? நெடிலடியில 8 சீர் வருது. 6 சீர், 8 சீர், 7 சீர் எல்லாம் வரும். இதுல 8 சீர் ஃபுல்லா யூஸ் பண்றாங்க. 4 அடி அளவந்த 4 அடிகள் அதே இருக்கு. ஆசிரிய பார்வை இருக்கு, விருத்த பார்வை இருக்கு. அந்த ஓசை நாய்கள் எல்லாம், அதாவது 2வது எழுத்தெல்லாம் ஒத்து வந்து அதுக்கு பேர் என்ன சொல்றது? எதிரே எனக்கு